போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற குழந்தைகள் மனோவியல் நிபுணர் டாக்டர் ராணி சக்கரவர்த்தி அம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜமாத் இஸ்லாமியின் மதுரை மாவட்ட தலைவர் மௌலவி மொய்தீன் குட்டி உமரி அவர்களே, மகளிர் அணி பொறுப்பாளர்களே, எனதருமை குழந்தைகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டேஜில் வந்து பேசுன பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பெரியவங்களே பயப்படுவாங்க. அப்படி மைக் எடுத்தா நடுங்குவாங்க, என்ன பேசுறது அப்படின்னு தெரியுது. அதனாலதான் இந்த போடியம் வைக்கிறதே எப்படி வந்ததுன்னா, கால் நடுங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம நின்னா கால் நடுங்கிறது தெரியக்கூடாது, மறைக்கிறதுக்காக தான் இந்த போடியம். ஆனா இந்த தைரியமா முன்னாடி வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், அவ்வளோதான். நம்ம சிஐஓ மண்ணில் கைகள் இந்தியாவில் இதயங்கள் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை கடந்த ஒரு மாதமா இந்திய அளவில் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? வெரி குட். அப்போ அந்த பரப்புரையினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, மரம் வளர்த்தனுடைய முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணுங்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சுட்டீங்களா? இங்க பாத்தீங்களா, இப்போ ஒரு மைம் அழகா குழந்தைகள் செஞ்சாங்க. மரம் இல்லாட்டினா மனுஷனுக்கு நிழல் இல்லை, உணவில்லை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இடம் இல்லை, வாழ்றதுக்கு கூடு இல்லை, விளையாடுவதற்கு இடம் இல்லை, மழைக்கு ஒதுங்க இடம் இல்லை, அவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்தியாவின் இதயங்கள் நம்ம வச்சிருக்கோம்ல, அது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யற இந்த சின்ன ஒரு விஷயம் இந்த இந்திய நாட்டை வளர்த்தும்படி இருக்கணும். அது வளர்த்துறதுக்குண்டான முயற்சியா நாம நம்ம வீட்டில் ஒரு செடியை வைக்கிறோம், நம்ம ஒரு மரத்தை வைக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம இந்த கேம்பெயினை நம்ம வச்சிருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது. நான் கும்பகோணம் போயிருந்தப்போ கோயம்புத்தூர்லாம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாம் சரிங்க, இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? குழந்தைகளை வச்சு ஏன் இப்படி பண்றீங்க? அவங்களுக்கு என்ன வேணும்? இப்படி எல்லாம் பேரணி நடத்தணும், ப்ரோக்ராம் நடத்தணும், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்போ நாம நினைக்கிறது என்னன்னா, இந்த குழந்தைகள் வளரும் போது அவர்களுக்கு நல்ல ஆக்சிஜனும் நல்ல தண்ணீரும் கிடைக்கணும்னா இந்த குழந்தைகள் தான் அதற்கு முயற்சி செய்யணும். அதற்காகத்தான் குழந்தைகளை கொண்ட இந்த நிகழ்வு இப்போ நம்ம வச்சிருக்கோம். நம்ம செல்போன் பத்தி மேம் எல்லாம் சொன்னாங்க இல்லையா? செல்போன் சூடானா எல்லாரும் கவலைப்படுறோம். கவலைப்படுறீங்களா? வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, செல்போன் சூடாயிருச்சு, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வை சொல்லுவாங்களா? செல்போன் சூடானா நம்ம கவலைப்படுறோம். பூமி சூடாயிட்டு இருக்கு, பூமி ரொம்ப ரொம்ப சூடாயிட்டு இருக்கு. அதை காப்பாற்றணும்னா நம்ம மரம் வச்சாகணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன, நம்ம இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இது என்னமா? இது பென்சில். ஓகே, பென்சில் வச்சு என்ன பண்ணலாம்? எழுதலாம், வேற வரையலாம், அப்புறம் கோடு போடலாம், எல்லாம் பண்ணலாம் இல்லையா? குட். இப்போ மரங்களால தான் பென்சில். ஒருத்தர் கவிதை சொல்லும் போது கூட சொன்னாங்க. வெரி குட். இப்ப இந்த பென்சில் ஏன் இதை உருவாக்குனாங்கன்னா, எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு, கோடு போடுறதுக்கு. இதை விட்டுட்டு இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கிறுக்கிறதுக்குன்னு சொன்னாங்கன்னா அது நல்ல பதிலா? நான் ஓட்ட போட போறேன்னு சொன்னா அது நல்ல பதிலா? இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு தான் இந்த பென்சில் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க இந்த உலகத்துல வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த பென்சில் நமக்கு உதவி செய்யுதா? இந்த பென்சில் நமக்கு உதவி செய்யுதில்ல? அதே மாதிரி நாமும் இந்த பென்சில் மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கணும். நம்பர் 1. இது என்னது?
எரேசர். எரேசர் வச்சு என்ன பண்ணுவோம்? அழிப்போம் இல்லையா? தப்பா எழுதிட்டா நம்ம இந்த எரேசர் வச்சு நம்ம அழிப்போம் இல்லையா? நாம சின்ன வயசுல தான் பென்சில் வச்சு எழுதுவோம். சின்ன வயசுல தான் எழுதுவோம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வந்து என்ன பண்ணுவோம்? பேனால் எழுதிடுவோம். அப்ப இந்த எரேசர் வச்சு அழிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு இங்க் எரேசர், பெலிட்டன் அப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப சின்ன வயசுல நாம செய்கின்ற தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா நம்ம அம்மா சொல்லுவாங்க இப்படி செய்யாத, நம்ம மிஸ் சொல்லுவாங்க இப்படி செய்யாத. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அந்த தப்பை நம்ம திருத்திக்கணும். ஸோ இந்த பென்சில் நமக்கு சொல்லுகின்ற 2வது பாடம் என்னன்னா, நாம் ஏதாவது தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இந்த வயசுல இருக்கு. சரியா? அப்ப நான் 3வது என்ன காட்ட போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஷார்ப்னர். ஷார்ப்னர். ஷார்ப்னர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஷார்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, நான் இப்ப ஷார்ப் பண்ண போறேன். சரியா? ஷார்ப் ஆயிடுச்சா? பென்சில் ஷார்ப் ஆயிடுச்சா? இல்ல. எப்ப ஷார்ப் ஆகும்? ஷார்ப்னருக்குள்ளார போட்டு நம்ம திருப்பினாதான் ஷார்ப் ஆகும் இல்லையா? அப்போ நம்மளை ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளுடைய டேலண்ட்டை ஷார்பன் பண்றதுக்கு, நம்மளை சரியா ஆக்கிறதுக்கு ஷார்ப்னர் மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் இருக்காங்க, இந்த சொசைட்டி இருக்கு. சரியா? நம்மளை ஷார்ப் பண்றதுக்கு, நம்மளுடைய டேலண்ட்ஸை டெவலப் பண்றதுக்கு இந்த ஷார்ப்னர் மாதிரி எல்லாரும் இருக்காங்க. ஆனா நாம என்ன பண்ணணும்? நாம இந்த தனியா பிரிஞ்சு இருந்தா ஷார்ப் ஆகுமா? நம்ம அவங்க கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும். நான் அப்பா அம்மா கிட்ட நான் ஒப்படைக்கணும். நான் என்னுடைய டீச்சர்ஸ்ட ஒப்படைக்கணும். சிஐஓ இன்சார்ஜ் அக்கா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒப்படைச்சாதான் நான் என்ன ஷார்ப் பண்ணிக்க முடியும். சரியா? அப்ப 3வது விஷயம் என்னன்னா, நான் என்னை சரி செய்வதற்கு, ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு, டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் என்னை என்னுடைய பெற்றோரிடத்துல டீச்சர்ஸ்டெல்லாம் என்னன்னா ஒப்படைக்கணும். சரியா? இப்ப 4th கொஸ்டின் உங்களுக்கு. இது என்னன்னு சொன்னீங்க? இது என்னப்போ? பென்சில் தான். என்னோட பாக்கெட்ல இன்னொன்னு கூட இருக்கு. இது என்னது? பென்சில். இதுவும் பென்சில் தான், இதுவும் பென்சில் தான், இதுவும் பென்சில் தான், எல்லாம் பென்சில் தான். கரெக்டா சொன்னீங்க இல்லையா? வெரி குட். இப்போ இதெல்லாம் பென்சில்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. யாராவது ஒருத்தர் இது ஆரஞ்சு கலர் பென்சில், இது டோம்ஸ் பென்சில், இது என்ன, இது வந்து ஹாசர் பென்சில், இது எரேசர் பென்சில்னு சொன்னமா? இல்ல, எல்லாமே பென்சில் தான் இல்லையா? இப்போ இது நம்ம என்ன உணர்த்துதுன்னா, வெளியே நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. இதற்குள்ளார இருக்கு பாத்தீங்களா இந்த லெட் பாயிண்ட் கருப்பு கலர்ல, இதுதான் முக்கியம். கோல்டுலயே ஒரு பென்சில் இருக்குன்னு வைங்க. கோல்டு, ஃபுல்லா கோல்டு, கோல்டுலயே பென்சில் இருக்கு. அந்த கோல்டன் பென்சில் எழுதும் போது எப்படி எழுதும்? கருப்பு கலரா தான் எழுதும் இல்லையா? வெளியே எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம மனசளவுல நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கோங்கிறது தான் நமக்கு முக்கியம். சரியா? நம்ம வெளியே வந்து பச்சை கலர் பலூன் நல்லா பறக்குமா, சிவப்பு கலர் பலூன் நல்லா பறக்குமா? வெரி குட். பெரிய குழந்தைகள் கூட தப்பா சொன்னாங்க. இந்த குழந்தை அழகா சொல்லிச்சு, ரெண்டுமே நல்லா தான் பறக்கும். பச்சை கலர்னு ஒரு சிலர் சொன்னாங்க. பச்சை கலர் பறக்குமா, சிவப்பு கலர் பறக்குமானா ரெண்டுமே பறக்கும். அப்ப பறக்கிறதுக்கு கலரா வேணும், வேற என்ன? உள்ள இருக்கிற காத்து இல்லையா? வெளியே எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். நாம இருக்கும்போது மனசளவுல, அதாவது நாம நல்லவங்களா இருக்கணும். வெளியே நல்லா சீவிட்டு பவுடர் பூசிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தனை திட்டுறோம், அப்ப நம்ம நல்லவங்களா? பார்க்கறதுக்கு அழகா எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டோம், தலை சீவிட்டோம், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா ஒருத்தனை பத்தி நான் அவன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ அப்படின்னால நம்ம ட்ரோல் சொல்றோம், பொறாமப்படுறோம்னா நான் நல்லவனா? இல்லை.
அப்ப வெளியே எப்படி இருக்கோ அதே மாதிரி மனசுக்குள்ளாரையும் நல்லவங்களா இருக்கணும். அதுதான் இந்த பென்சில் தருகின்ற 4வது படிப்பினை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன சொன்னேன்? பென்சிலுக்கு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. செகண்ட் என்ன சொன்ன? எஸ், நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு உண்டு. தேர்ட் என்ன சொன்ன? ஷார்ப்னர், நம்மளை ஷார்ப் பண்ணிக்கலாம். ஆனா அதற்கு நம்ம பெற்றோர் சொல்ற மாதிரி, டீச்சர் சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம கேட்கணும். ஃபோர்த் நான் என்ன சொன்னேன்? கலர்ஸ், வெளியே என்னங்கிறது முக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். ஃபிஃப்த் என்ன தெரியுமா? இப்போ நான் இந்த பென்சிலை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவேன்? 10 days, 20 days, 1 month, 2 months. பெரிய குழந்தைன்னா ரொம்ப யூஸ் கம்மி தான் இல்லையா? அப்போ ஒரு 2 months 3 months கூட யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இந்த பென்சிலை வாங்கி இந்த பென்சில் லாஸ்ட் வர இதே ஹைட்ல இருக்குமா? இருக்காது இல்லையா? என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகும். ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம்? தூக்கி வீசிடுவோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையும் அது மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். ஒரு நாள் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையும் முடியும் இல்லையா? ஆனா அதற்கு முன்னாடி நம்ம யாருக்கெல்லாம் பயன்படணுமோ அந்த அளவுக்கு எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி நடந்துக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆக்சுவலி நம்ம பாருங்க, நம்ம ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்றோம். நன்றியுள்ளது அப்படின்னா எதை சொல்லுவோம்? நாயை சொல்லுவோம் இல்லையா? பாடக்கூடியது குயில், ஆடக்கூடியது மயில், பலம் மிக்கது சிங்கம் சொல்லலாம், அப்புறம் யானை சொல்லலாம். ஓகே. தந்திரமானது நரி. ஓகே. அப்புறம் வேகமா ஓடக்கூடியது சீட்டா. பேசக்கூடியது கிளி. கிளி, நீங்க என்ன சொன்னீங்க? கிளி இல்லையா? அப்படி நான் பாருங்க, நான் பேசக்கூடியதுன்னு சொன்னப்போ நீங்க மனுஷன்னு கூட சொல்லல, உடனே கிளிக்கு போயிட்டீங்க. நன்றி உள்ளதுன்னு சொன்ன உடனே நாய்க்கு போயிட்டீங்க இல்லையா? நம்ம எல்லாம் மிருகத்தோட சொல்றோம். ஆனா நம்ம எந்த விஷயத்துல மாறுபடுறோம் தெரியுமா? நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயத்துல தான் நம்ம விலங்குகளுக்கும் நாமும் கொஞ்சம் மாறுபடுறோம். ஆனா அறிவுன்னு சொன்னா அந்த அறிவும் யோசிக்கிற அறிவு மட்டும் கிடையாது. நீங்க நாயெல்லாம் ரோடு கிராஸ் பண்றது பார்த்துருக்கீங்களா? அது பாட்டுக்கு ஓடுமா? என்ன பண்ணும்? நிற்கும். இந்த சைடு வண்டி வருதான்னு பார்க்கும், அந்த சைடு வண்டி வருதான்னு பார்க்கும், அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணும் இல்லையா? அப்படின்னா அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு கெட்டு போன சாப்பாடு ஒரு விலங்கிட்ட போய் வச்சோன்னு வைங்க, அது சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப அதுக்கு அறிவு இருக்குல்ல? இருக்கு இல்லையா? அப்ப நம்ம எதுல நம்ம மாறுபடுறோம்னா, நம்ம மாறுபடுற ஒரு விஷயம் இறைவனை குறித்து சிந்திக்கும் போதுதான் நம்ம மாறுபடுறோம். அதனால்தான் எல்லா மதங்களும் படிப்பை பத்தி சொல்லும் போது இறைவனை வணங்குதலையும் சேர்த்து சொல்லியிருக்கு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவான் நற்றால் தொழார் எனின். இது திருக்குறள். திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் இருக்கிறது இறைமாட்சி. படிச்சதுனால எந்த யூஸும் கிடையாது நீ இறைவனை வணங்காவிட்டால். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம் இறைவனின் திருப்பெயர் கொண்டு வாசியுங்கள். இது குர்ஆன் சொல்லுது. Fear of God is the beginning of wisdom. பைபிள் சொல்லுது. எல்லாமே நீங்கள் இறைவனுடைய சிந்தனையோடு இருக்கணும்ங்கிறத நினைவில் கொள்ளப்படுது இல்லையா? அப்போ அந்த சிந்தனையை வளர்த்துக்கணும். நம்ம கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்த அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க இல்லையா? நமக்கு என்ன சொன்னாங்க? எப்படி கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரோ சட்டம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்னு நினைக்கும் போதுதான் நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணுவோம். ஆனா அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. வானத்துல பட்டம் பறக்கிறது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பட்டம் விட்டுருக்கீங்க? நீங்களா பட்டம் விட்டுருக்கீங்களா?
ஓகே, பட்டம் நல்லா பறக்கிறதுக்கு என்ன வேணும்? காத்து. சரி, அப்ப நான் ஒரு பட்டத்தை செய்யறேன், சரியா? ஒரு பட்டத்தை செஞ்சு நான் அப்படி விடுறேன், என்ன ஆகும்? கீழே விழுந்துரும்ல. நீங்க தானே சொன்னீங்க காத்து நல்லா இருந்தா பறக்கும்னு. பறக்கலையே, விழுந்துருச்சு. நூலு கட்டி இழுக்கணும் இல்லையா? சரி, அப்ப நான் பட்டத்தை மேல விட்டு நூலு கட்டி இப்படி இழுக்கிறேன், சரியா? என்ன பண்றேன் நானு? அப்படி கொஞ்சம் நூலை விடுவேன், மறுபடியும் இழுப்பேன், அப்புறமும் விடுவேன், இழுப்பேன். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு பட்டம் விடுறது பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல, அதுதான் டவுட்டு. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு பட்டம் என்ன நினைச்சது, நான் மேல போகும்போது இந்த நூல் என்ன இழுக்குது, என்ன மறுபடியும் மறுபடியும் கீழே இழுத்துட்டே இருக்கு. இந்த நூல் மட்டும் இல்லாட்டினா நான் ஜாலியா பறப்பேன் அப்படின்னு அந்த பட்டம் நினைச்சது. அப்ப என்ன பண்ணிச்சு அந்த பட்டம்? அதோட நூலை கட் பண்ணி அது ஜாலியா பறக்கலாம்னு நினைச்சது. பறந்து எத்தனை நேரம் அப்படி பறக்க முடியும்? கொஞ்ச நேரம் பறந்து அப்படியே ஒரு முள்ளுலையும் சேத்துலையும் விழுந்து கிழிஞ்சு போயிருச்சு. ஓகே, இந்த நூலுங்கிறது கட்டுப்படுத்துறதுக்குன்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் நம்ம சரிப்படுத்துறதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பேரண்ட்ஸு, நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் இந்த நூலு மாதிரி. நம்ம ஏதாவது தப்பு பண்ணும்போது இழுப்பாங்க, நீ வேண்டாம் போகாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம்? அவங்க சொல்றது கேட்கறது கிடையாது. அதனால நாம கொஞ்சம் அவங்க சொல்றத கேட்கணும். சரி, இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அதனால ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம், சரியா? ரெடியா இருக்கீங்களா? பேரண்ட்ஸும் பண்ணலாம், தப்பு இல்லை, பேரண்ட்ஸும் பண்ணலாம். ஏன்னா இதுல உங்களுக்கும் ஒரு செய்தி உண்டு. சரி, ரெடி? எல்லாரும் ரெடி? கையெல்லாம் ஃப்ரீ ஆட்டிட்டுங்க, எல்லாரும் டாட்டா தட்டுங்க. ஓகே, குட். சரி, எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க, ஒரு தடவை கை தட்டுங்க, மறுபடியும் 2 தடவை, ஒரு தடவை கை தட்டுங்க, ஒரே தடவை. நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும் நீங்க, சரியா? நான் என்ன சொல்றேனோ அது செய்யணும். ஓகே, எந்திரிச்செல்லாம் நிற்க வேண்டாம், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. உங்க தலையில கை வைங்க, எடுங்க, 2 கையும் தூக்குங்க, விடுங்க, கையை கட்டுங்க, விட்டுருங்க, கன்னத்துல கை வைங்க, இந்த கன்னத்துலையும் எடுத்துருங்க, கண்ணை மூடுங்க, திறங்க, உங்க 2 கையும் மேல தூக்குங்க, அப்படி ஷேக் பண்ணுங்க, ஸ்டாப், மறுபடியும் பண்ணுங்க, ஸ்டாப். உங்க 2 விரலையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டுங்க, 2 விரலையும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? உங்க தோல்ல வைங்க, மறுபடியும் மேலே கொண்டு போங்க, உங்க தோல்ல வைங்க, மறுபடியும் மேலே கொண்டு போங்க, உங்க கண்ணுக்கிட்ட வைங்க. எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? வாய்க்கிட்ட வச்சிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? கண்ணுக்கிட்ட வைங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பார்க்கல. ஓகே, இது என்ன தெரியுமா? நம்ம என்னதான் நம்ம பேசினாலோ, என்னதான் நான் சொல்றதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாலோ, லாஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க? நான் செய்யறத தான் பார்த்தீங்க இல்லையா? மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம்னு நம்ம சொன்னா மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம செய்யறத தான் மற்றவங்க பார்ப்பாங்க. நம்ம எதெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சாதான் மற்றவங்க அதை பின்பற்றுவாங்க. பேரண்ட்ஸுக்கும் இதில் இருக்கக்கூடியது என்னன்னா, நம்ம மற்றவங்க கிட்ட என்ன, குழந்தைங்க கிட்ட என்ன சொல்றோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க செய்வாங்க. இந்த ஸ்பீச்சில் வாழ்த்துறையிலெல்லாம் சொன்னாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்றோமோ நம்ம செய்யறத அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். அதனால நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரியான விதத்தில் இருக்கணும். சரி, எனக்கு ஏதாவது ஒரு வாலண்டியர் வேணும். ஒரு சின்ன பெரிய ஒரு வேலை இருக்கு, ஒரு வாலண்டியர் வேணும் எனக்கு. யாராவது ஸ்டேஜுக்கு வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. ஓகே, இவங்க வந்துட்டாங்க, இவங்க முன்னாடி இருந்ததுனால வந்துட்டாங்க. இவங்களுக்கு 50 rupees ப்ரைஸ்.
போலாம். போன்ற போன்ற போன்றமா யார் காசு கொடுத்தாலும் வாங்க வேண்டாம்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா. அந்த அம்மா எங்க இருக்காங்களா? எங்க வரலையா? சரி, அவங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க பிரைஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. போன்ற எப்பவுமே ஒரு விஷயத்திற்காக கூப்பிட்டா தயங்க கூடாது. இதுக்கு முன்னாடி யாராவது ஓடி வந்திருந்தா அவங்களுக்கு 50 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, ஏன் வரல? பெரிய வேலைன்னு சொன்னா பயந்துட்டீங்க. ஐயோ இவர் பெரிய வேலை தரப்போறாருன்னு நினைச்சு நீங்க பயந்துட்டீங்க. எப்பவுமே தயக்கம் என்பது இருக்கக்கூடாது. சரி, நிலால கால் வச்சது யாருமா? ஃபர்ஸ்டா கால் வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்டா நிலால கால் வச்சாரு. ஓகே, ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த ஸ்பேஸ் ஷிப் போடுற இல்லையா, நிலாவுக்கு போடுறல, அந்த நிலாவுக்கு போற அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அவரு மெயினான ஆளே கிடையாது. எட்வின் ஆல்ட்ரின் அப்படின்ற ஒருத்தர் தான் மெயினான ஆளு. அவர் தான் ஆஸ்ட்ரோனட். அவர் தான் கீழே இறங்கணும். அப்ப மேல நிலாவுக்கு போயிருச்சு, அப்படி ஸ்பேஸ் ஷிப் போய் நிலால இறங்கிருச்சு. ஃபர்ஸ்டா போறாங்க. பயம் இருக்குமா இருக்காதா? வெளியே இறங்கினா என்ன செத்து போயிடுவோமானே தெரியாது இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? நாசால இருந்து சொன்னாங்க, எட்வின் ஆல்ட்ரின் கெட் டவுன் அப்படின்னாங்க. எட்வின் ஆல்ட்ரின் ஓபன் பண்றாரு, ஆனா காலை வெட்டல. ஏன் வெட்டல? பயமா இருக்கு. ஏன்னா வச்சு செத்து போயிட்டா ஆக்சிஜனே இல்லை நிலால இல்லையா? என்ன பண்றது? திடீர்னு அப்படியே உள்ள போயிட்டா என்ன பண்றதுன்ற பயம். எட்வின் ஆல்ட்ரின் அப்படி வெயிட் பண்றாரு. மூணு செகண்ட் தான் வெயிட் பண்றாரு. 5வது செகண்ட்ல நாசால இருந்து மறுபடியும் வருது, நீல் ஆம்ஸ்ட்ராங் இட்ஸ் யுவர் டர்ன், நீங்க இப்ப இறங்குங்க அப்படின்னு. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணாரு? அவரு கால் வச்சாரு. இன்னைக்கு வரலாறுல நீல் ஆம்ஸ்ட்ராங் பேரு தான் இருக்கு. தயக்கப்பட்டா வரலாறு நம்மை பற்றி பேசாது. தயக்கமே இருக்கக்கூடாது. தைரியமாக நாம் செயல்பட வேண்டும். எதுவா இருந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ளார நாம இறங்குனா வரலாறு நம்மை பற்றி பேசும். இன்னைக்கு எடிசனை பத்தி பேசுறோம்ல, யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். எலக்ட்ரிக் பல்ப் எல்லாம் கண்டுபிடிச்சவர் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பல்பு. என்னமா? சும்மா ஏதாவது சொல்லுங்க, தப்பான பனிஷ்மெண்டா கொடுக்க போறோம். அவர் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது அவர் சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அதான் நியூட்டன். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறாரு. அவருக்கு வந்து அப்ப 8-9 வயசு தான். ஓகே, உங்களை மாதிரி சிஐஓல தான் இருக்காரு அவரு. ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு போனாரு. போகும்போது பார்த்தா ஒரு கோழி முட்டை மேல உட்கார்ந்துருக்கு. முட்டை மேல உட்கார்ந்து அந்த முட்டை குஞ்சு பொறிக்கும் இல்லையா, முட்டை உடஞ்சி முட்டையில இருந்து வரும் இல்லையா, அப்படியே அதுக்கு மேல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. உட்கார்ந்துன்னா கோழி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு போயிருச்சு. உடனே நம்ம ஆள் என்ன பண்ணாரு? தாமஸ் ஆல்வா எடிசன், இவர் நம்ம போய் உட்கார்ந்தா என்ன ஆகுது பார்க்கலான்னு சொல்லி போய் முட்டை மேல ஏறி உட்கார்ந்தாரு. என்ன ஆச்சு? முட்டை உடஞ்சிருச்சு. முட்டை உடஞ்சிருந்த உடனே நேரம் அம்மா கிட்ட போனாங்க. அம்மா, இத்தனை நேரம் ஒரு பெரிய கோழி முட்டை மேல உட்கார்ந்து இருந்தது, ஆனா முட்டைக்கு ஒண்ணுமே ஆகல. நான் போய் ஒரு செகண்ட் தான் உட்கார்ந்த, முட்டை உடஞ்சிருச்சு, ஏன் அப்படின்னு கேட்டாரு. அப்பா அவங்க அம்மா பதில் சொன்னாங்க, அம்மாக்கள் அடிக்கோடிடவும் அம்மா டீச் பண்ணுனாங்க. ஏய், இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை, போ அப்படின்னு சொல்லல. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த எடிசனுக்கு சொன்னாங்க, கோழியோட வெயிட் என்ன, மனுஷனோட பாடி வெயிட் என்னங்கிற வித்தியாசத்தை சொன்னாங்க. ஃபர்ஸ்டா யோசிச்சது அதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது, நாம உட்கார்ந்தா முட்டையில இருந்து கோழி குஞ்சு வராது. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. சொல்லி கொடுத்தது யாரு? அம்மா. ஓகே, இன்னைக்கு குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன் தோசை வட்டமா இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன் வட்டமா இருக்குன்றது நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன் நம்ம ஆவி எல்லாம் மேலே போகுது,
கீழே வராம அப்படியே எல்லாமே மேலே போயிட்டு இருக்கு, கல்லு மட்டும் கீழே வருது, ஏன் ஆவி மேலே கேட்பாங்க, கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. என்னோட அக்காவனுடைய பேரை வண்டியில கூட்டிட்டு போனா நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது, தூக்க வராம போகணும்னா அந்த பையனை கூட்டிட்டு போனா போதும். போற வழியில ஏதாவது பார்த்தா ஏன் இப்படி இருக்கு, அப்ப ஐடில ஏன் இப்படி இருக்கு, இந்த ஐடிங்கிறது என்ன, தொடர்ந்து 10 கிலோமீட்டர் ஓடி போனாலும் நம்ம தூக்க வராது, பையனுக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருக்கணும். குழந்தைகள் கேட்பார்கள், நாம் பதிலளித்து கொண்டே இருக்க வேண்டும். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த பல குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த குழந்தைகளுக்கு தயார் செய்வதற்கு மிகவும் பொறுப்பெடுத்துக்கொண்ட பொறுப்பாளர்கள் தாய்மார்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், வெரி குட். ஏன்னா இலையெல்லாம் வச்சு ஒட்டி அந்த மரத்தை செஞ்சு வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அந்த தாய்மையை அங்கே பார்க்க முடிஞ்சது. அம்மா நின்ன உடனே குழந்தை தானா சொல்லுது. அப்படி அது வரைக்கும் மைக்க பார்த்தா பயந்த குழந்தைகள் அம்மா பக்கத்தில் நின்னுன்னு அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வருது. உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தலைவர்கள் அல்ல, இன்றைய தலைவர்களாகவே உருவாகுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு டேலண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. நாம கொஞ்சம் அதை செதுக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம டேலண்ட்ஸை வளர்த்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ நம்ம அப்படியே சொன்னோம் இல்லையா, தயக்கம் இல்லாம வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம முயற்சி செய்யணும். வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு இந்த இடத்துல ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறது தண்ணி மாதிரி, ஒரு டம்ளர்ல இருக்கிற தண்ணி மாதிரி. ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குன்னு வைங்க. சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்படுறாங்க. ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும், ஒரு டம்ளர் தண்ணியில ஸ்பாஞ்சை போட்டா என்ன ஆகும், தண்ணி அப்படியே உறிஞ்சிடும். என்னுடைய ஆசையை அப்படியே பெற்றோர் மேல குழந்தைகள் மேல திணிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இது நல்ல பேரண்டிங் அல்ல. இரண்டாவது, சில பெற்றோர்கள் மண் சேர்ந்தால் அந்த தண்ணியோட மண் சேரும்போது எப்படி இருக்கும், கலங்கி போயிடும், அதனுடைய கேரக்டரே மாறி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதே தண்ணீர்ல நம்ம சர்க்கரையை சேர்த்துனா, சீனியை சேர்த்துனா என்ன ஆகும், டேஸ்ட் ஆயிடும், கலங்கினதே தெரியாது. அதே தூய்மையான தண்ணீரா இருக்கும், ஆனா சுவை அதிகமாகும். பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுவையை கூட்டக்கூடிய விதத்துல அவர்களுடைய நிலை மாறுவதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. டியர் சில்ட்ரன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இந்த சமயத்துல, இந்த காலகட்டத்துல நமக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா படிப்பு. படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்லா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். நல்லா இன்னைக்கு பாருங்க, ஆபீசர் வந்தார் இல்லையா, ஆபீசர் வந்தாருன்னு அத்தனை பேர் எந்திரிச்சு நம்ம அவங்களுக்கு மரியாதை பண்ணோம். ஏன், அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அடுத்தவங்க வந்தாங்க, அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் நம்ம மரியாதை செலுத்துறோம், ஏன்னா பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்தாரு, அவரு லா, சட்டம் படிச்சிருக்காரு இல்லையா. படிப்பு என்பது மிக மிக அவசியம். சும்மா ஏனோதானோன்னு படிக்க கூடாது. இந்த கடல் பக்கம் போயிருக்கீங்களா, கடல் பீச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்படி போகும்போது இந்த சைடு கரையோரத்தில் நின்று மீன் பிடிப்பாங்க. ஒரு சிலர் கரையோரத்தில் மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும், சின்ன சின்ன மீன் கிடைக்கும். கரையோரத்தில் நின்று மீன் பிடிச்சா சின்ன சின்ன மீன் கிடைக்கும். அதே கொஞ்சம் உள்ள போய் மீன் பிடிச்சா எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும், பெரிய பெரிய மீன் கிடைக்கும். நாம படிக்கும் போது லைட்டா ஏதோ எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சா அதுதான் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நம்ம உள்ள போய் நல்லா படிச்சோம்னா நமக்கு ரிசல்ட் பெருசா வரும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, கடலுக்கு கீழே போனா என்ன கிடைக்கும், முத்து கிடைக்கும், முத்து, பேர்ல்ஸ், முத்து கிடைக்கும். நல்ல
ஜுவல் எல்லாம் வைக்கக்கூடிய, நகையெல்லாம் செய்யக்கூடிய அந்த முத்து கிடைக்கும் இல்லையா? அப்போ ஓரமா நின்று மீன் பிடிச்சா அவ்வளோதான் கிடைக்கும். கொஞ்சம் உள்ள போய் மீன் பிடிச்சா இன்னும் கொஞ்சம் பெருசா கிடைக்கும். உள்ள மூழ்கி பிடிச்சா நமக்கு முத்தே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நாம படிக்கும் போது கொஞ்சம் ஆழமாக உணர்ந்து புரிஞ்சு படிச்சோம்னா நாளை நாம் ஒரு சிறந்த தலைவர்களாக நம்மால உருவாக முடியும். நாளைக்கு நம்ம இது மாதிரி சிஐஓ ப்ரோக்ராம்க்கு நீங்க தான் சீஃப் கெஸ்டா வருவீங்க. நீங்க வந்து இங்க உட்கார்ந்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் அந்த விதத்துல நம்ம கவனம் வேணும். பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய, நான் அப்படியே 2 விஷயங்கள் சொன்னேன். மூணாவது விஷயம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, 3 நாம் பிரிக்கிறது தான் காரணம். 3 நிமிடங்கள், 3 மினிட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 4 3 மினிட்ஸ் இருக்கு. அந்த 4 3 மினிட்ஸை நம்ம பிள்ளைகள் கூட கண்டிப்பா நம்ம செலவழிச்சாகணும். ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் என்னன்னா, அவர்கள் காலையில் எழுந்திருக்கக்கூடிய 3 நிமிடங்கள். காலையில எந்திரிக்கும் போது கூப்பிட்டுட்டே இருக்க, ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற, எந்திரி அப்படின்னு கூப்பிடுறோமா, இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் டைம் ஆயிடுச்சு, மദ്രസா போகணும், ஃபஜ்ருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோமா, எந்திரிக்க வைக்கிறோமா? இது 2ல நம்ம எந்த 3 நிமிஷங்கள்ல நம்ம முடிவு பண்ணணும். நம்ம அந்த 3 நிமிஷங்கள் நம்ம செலவு செய்தாக வேண்டும் அவர்களை எழுப்புவதில். நம்ம கிச்சன்ல இருந்து சொபிஹா எந்திரி, ஷாஹித் எந்திரி அப்படின்னா எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம போய் எந்திரிக்க வச்சாதான் எந்திரிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ். 2வது 3 மினிட்ஸ் என்னன்னா, அவங்க ஸ்கூலுக்கு போற 3 மினிட்ஸ். அவங்க ஸ்கூலுக்கு பஸ்லயோ இல்ல வாப்பாட்டுடையோ போவாங்க இல்லையா? அந்த 3 மினிட்ஸ் ஒரு அம்மா அங்க கூட இருக்கணும். போயிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் போய் அந்த டோர் கிட்ட போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். இது 2வது 3 மினிட்ஸ். 3வது 3 மினிட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு, வெரி குட், அருமையா அந்த குழந்தை சொல்லிச்சு. ஸ்கூல் விட்டு வரும்போது இருக்கக்கூடிய 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷம் குழந்தை வரும்போது ஒருவேளை நம்ம தூங்கிட்டு இருக்கலாம், இல்லை ஒருவேளை நம்ம எங்கேயாவது வெளியே போய் வீட்டில் வேற யாராவது இருக்கலாம், இல்லை கதவு பூட்டியே கூட இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வர்ற 3 நிமிடங்கள் இருக்கே, அது பல விஷயங்களை ஸ்கூல்ல எடுத்துட்டு வரும். நிறைய விஷயங்கள். இன்னைக்கு என் பக்கத்தில் இருக்கிற ஷாஹிது வந்து பென்சிலா வச்சு இன்னொரு பையனை குத்திட்டான்னு சொல்றதுக்கு இருக்கலாம். இன்னைக்கு எங்க மிஸ் வந்து ஸ்டார் போட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்றது இருக்கும். இல்லை இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சார் வந்தாரு, அவர் வந்து கதை சொன்னாருன்னு சொல்றது இருக்கலாம். ஏதோ ஒன்று அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்தது சொல்றத உங்ககிட்ட கொட்டுறதுக்காக அவங்க ரெடியா காத்து வச்சுட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல்ல கிடைச்ச சாக்லேட்டை உங்களுக்கு தரணும்னு கூட எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அப்படி வரும்போது அந்த இடத்துல நீங்க இல்லாட்டினா அவர்களுடைய மனசு மிக மிக வேதனைப்படும். அதனால் கண்டிப்பாக அந்த 3 நிமிடங்களை நாம் ஒதுக்க வேண்டும். 4வது 3 நிமிஷம், குழந்தை தூங்குகின்ற நேரம். இன்னைக்கு குழந்தை எப்படி செல்போனோட தூங்குதோ அது போல பேரண்ட்ஸும் செல்போனோட தான் தூங்குறாங்க. செல்போனை வச்சு தூங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், கதை சொல்லி வரலாறுகள் சொல்ல வைக்கிறது மிக மிக அவசியமான விஷயமாக இருக்கு. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், குழந்தைகளை எல்லா இடத்திற்கும் அழைத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு சிஐஓ பேரணி பண்ணிச்சு. சின்ன குழந்தைகள் பார்க்கலாம், அந்த ஒரு குட்டி அந்த ரெயின் கோட் போட்டுட்டு ஒரு குழந்தை நடந்துச்சு இல்லையா? அந்த குழந்தைக்கு யார் கூட நடக்கணும்னு கூட பயம், யாரும் அப்படி போறதுன்னு. நான் கொஞ்ச நேரம் கைப்பிடிச்சிட்டு இருந்தேன். அது வந்தது. கைப்பிடித்து அழைப்பதற்கு இடம் இருந்தால், ஆள் இருந்தால் என்று வருவதற்கும் குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கைப்பிடித்து அழைத்து செல்வதற்கு பெற்றோர்கள் தயாராக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம கல்யாணங்களுக்கு போறோம், அவனை வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது.
யார்கிட்டையும் பேச முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி கூட்டிட்டு போகும்போதுதான் மாமா, அத்தை, மாமி, சித்தி, பெரியம்மா எல்லாரையும் பார்க்க முடியும். இது என்னோட ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்த முடியும். எல்லாரையும் நம்ம காட்டிட்டு எடுப்பதற்கு அது முடியும். எல்லா இடத்துக்கும் அழைத்து செல்ல வேண்டும். அப்துல்லா பின் ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கபா உடன்படிக்கையின் போது, நமக்கு அக்கபா உடன்படிக்கை தெரியும், மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் மதீனாவிலிருந்து வந்த ஒரு சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எதற்கு? நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்றதுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த சமயத்துல யாருக்காவது தெரிஞ்சா கொன்றுவாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா அப்துல்லா பின் ஹிராம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மகன் ஜாபிர் பின் அப்துல்லாவையும் அழைத்து செல்கிறார். கூட்டிட்டு போனப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்ன அப்துல்லா, என்ன காரியம் பண்றீங்க? இது எப்படிப்பட்ட சூழ்நிலை? இந்த நேரத்துல நீங்க இப்படி குழந்தைய கூட்டிட்டு வரலாமா? ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்துல்லா பின் ஹிராம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த உடன்படிக்கையில நான் கூட்டிட்டு வரலன்னா இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இனி என்னுடைய மகனுக்கு அமையாது. உண்மையில் அமையவில்லை. அந்த 2ஆம் அக்கபா முடிஞ்ச உடனே ஹிஜ்ரத் நடந்தது. மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அப்படி அழைத்து சென்றதால் தான் உஹது போர் சமயத்துல அந்த தந்தைக்கும் மகனுக்கும் யார் ஷஹீதாகணுங்கிற போட்டி வந்தது. அந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்லுதல்ங்கிறத பேரண்ட்ஸ் வச்சுக்கணும். நம்ம பயானுக்கு போகும்போதும், ஆண்கள் தொழுகைக்கு போகும் போதும் எல்லாம் கூட்டிட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த நடைமுறைகள் தெரியும். மரணம் ஜனாசாவுடைய இடத்திற்கும் அழைத்து செல்ல வேண்டும். மரணம் என்ன என்றால் என்ன என்பதை நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர்கள் பார்த்து உணர்ந்து கொள்வார்கள். துவா பண்ணணுங்கிறத அந்த சமயத்தில் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதை ரியலைஸ் பண்ணி எமோஷ்னலி அவங்க புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அன்பிற்கினியவர்களே, குழந்தைகளே, பெற்றோர்களே, இன்னைக்கு நம்ம இந்த CIOவின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்கே, இது இந்த மரம் வைத்தலோட முடிகின்ற ஒரு பிரச்சாரம் அல்ல. இது போன்று பல்வேறு விஷயங்களை நாம செய்ய வேண்டியிருக்கு. சமுதாயத்தினுடைய பல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி, எந்த பணி நல்லதாகவும் இறையச்சத்திற்கு ஒப்பானதாகவும் இருக்கிறதோ, இறைவனுக்கு ஒப்பானதாகவும் இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ, அதில் எல்லோருடனும் ஒத்துழையுங்கள். அப்படி ஒத்துழைக்க வேண்டிய ஒரு பணியைத்தான் CIO இப்ப கையில் எடுத்திருக்கு. இது மாதிரி நீ மொபைல் போனுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்கும், சலாம் சொல்றதுக்கு உண்டான வாரம் இருக்கும், தொழுகைக்கு உண்டான நிகழ்வுகள் இருக்கும். இவர்களை ஷேப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். CIO சில்ட்ரன், உங்ககிட்ட சொல்றது மரம் வெட்டுறதோட இது முடிஞ்சு போகல. நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து எல்லாவித பணிகள்லையும் நாம சேர்ந்து செயல்படணும். அப்படிப்பட்ட நிலையில நாம உயரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் நாளைய தலைவர்களாக அல்ல, இன்றைய தலைவர்களாக உருவாகுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன வலிமையையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.